பாண்டியர் சொன்னதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் செருப்பு போடலனா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ எது வேணால் பேசிட்டு போங்க, ஆனால் நான் எடுத்த முடிவுலேருந்து மாறவே மாட்டேன். எதுக்காகப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அடிக்கிற வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செருப்பு இல்லாமல் போவீங்களா? எதுக்குப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? செருப்பு நீங்கள் போடலாம் மட்டும் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பாக 50 நாளில் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், யார் சொல்கிற பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. எல்லாருமே பின்னாடியே போகிறாங்க. சரவணன் கத்துறாரு, அப்பா வேணாம்ப்பா, இப்படிலாம் போகாதீங்கப்பா, தயவு செய்து செருப்பு போட்டுக்கிட்டு போங்கப்பா, இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும் கத்துறாங்க. அவங்க பொண்ணு எல்லாருமே வெளியே வாசலில் வந்து தயவு செய்து செருப்பு போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் செருப்பு போடவே இல்லை. அப்படியே வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அது எல்லாமே எகுத்த வீட்டில் இருக்கவங்க ராஜியோட பாட்டி பார்க்குறாங்க. என்ன இது, எல்லாரும் சேர்ந்து கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏ பழனி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன அத்தா, ஏன் கூப்பிடுற? வா, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனீங்க, என்ன பிரச்சனை? வீட்டில் எல்லாரும் வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு 2 மருமகளும் கேட்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுவுறதான்னு எனக்கே தெரியல அப்படின்னு பழனி சொல்கிறாரு. டேய் சொல்லுடா, சொல்ல வந்தது சொல்லு, என்ன பிரச்சனை? ஏதாவது கூச்சிக்கிட்டாரா? காசி ராமேஸ்வரனை போறேன்னு போயிட்டாரா? என்னடா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆத்தா. டேய் எவ்வளோ நேரம்டா இழுப்ப, சொல்லுடா, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, சரவணனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் 50 நாளைக்கு அவர் செருப்பு போட மாட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அதை கேட்டோடனே 2 மருமகளும் அப்படி பார்க்குறாங்க. எனது செருப்பு போட மாட்டாரா? செருப்பு போடலாம் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அதை தான் நாங்கள் சொன்னோம், அவர் கேட்கவே இல்லை. 50 நாளைக்கு போட மாட்டாராம், அதுக்குள்ளே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாராம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இது என்னடா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து வராரு. சரவணன் சொல்கிறாரு, அம்மா நான் கடைக்கு போய் இன்னொரு வாட்டி அப்பாகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கோமதி எல்லாருமே உள்ளே வந்து உட்காடுறாங்க. என்னடா இது பிரச்சனையாக இருக்குது, இவர் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கோமதி. அப்போ மீனா பார்க்குறாங்க. என்ன மீனா, நீ எதுக்கு சிரிச்ச? அவர் இப்படி பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு செந்தில். எதுக்காக எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொன்னால் எவ்வளோ வலி இருந்தால் அவர் இப்படி சொல்லியிருப்பார், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுக்கு சிரிக்கிற? பின்ன சிரிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க, செருப்பு போடல, இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதுவே உங்கள் அப்பா பண்ணா நீ சிரிப்பியா? எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அங்கேருந்து பயங்கர கோவமாக செந்தில் வராரு. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இப்படி பண்ணால் நல்லாவா இருக்கும், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்னை என்னடா பண்ண சொல்கிற, எனக்கே கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் பற்றி பேசினா ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு. இதில் அப்பாவோட காலை பார்க்கும் போதெல்லாம் செருப்பு இல்லையேன்னு அது இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும். அப்பா எதுக்கு புதுசாக பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. எனக்கு என்னடா பண்ண சொல்கிறேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவருக்கு சுகர் இருக்குது, அதனால் எங்கேயாவது முள்ளு குத்திட்டா கூட ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாரோ எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. கதிர் காலேஜுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறாரு. ஐயோ, இவங்கள பார்த்தா ராஜ் எங்கன்னு கேட்பாங்களே, அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறாரு. எங்கே ராஜ் எங்கே? அதுவா வருவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. என்னடா அவங்க தனியாக நீ தனியாக வர, கல்யாணம் இப்போ தான் ஆகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. என்ன 2 பேரும் பேசிக்கவே மாட்டேறீங்க? அதுக்குள்ளே ராஜ் வந்துட்டாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பூனை மாதிரி இருந்த, கடைசியில் பார்த்தியா எப்படி கல்யாணம் பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிட்றாரு. என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்கிறேன்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நீ போய் அவங்ககிட்ட ஏதாவது உண்மையை சொல்லி வச்சுட்டு போகிறவங்க வாயை மூடிட்டு வா, அவங்ககிட்டலாம் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்டுறாரு. ஏய், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரோட்லேயே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வராரு செந்தில். பார்க்குறாரு 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. கோமதி பாண்டியன் 2 பேருமே வெளியே போகிறாங்க. எனக்கு செருப்பு போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்ன செருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, இவங்களுக்குலாம் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், ஒரு வழி ஆகிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. போகும்போது அப்படியே முள்ளு குத்திடுச்சு. ஐயோ முள்ளு குத்திடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு அப்படியே எடுக்க முடியாமல் வீட்டுக்கு நொண்டி வீட்டுக்கு வராரு. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை காலில் முள்ளு குத்திடுச்சு, சரி உட்காருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படியே முள்ளை எடுக்கிறாங்க. முள்ளை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன
மாமா இது? எதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "என்ன பண்ண சொல்ற? நான் சொன்னாலும் அவர் எதுவுமே கேட்க போறது கிடையாது. எப்படி கஷ்டப்படுறாரு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்ல இருக்க எல்லாருமே பாண்டிய நினைச்சு ஃபீல் பண்றாங்க.